ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 10வது கேள்வி பார்க்க போகிறோம். ஹவு டஸ் அன் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இன் எ ஸ்பேஸ் ஷட்டில்? வான்வெளி வீரர்கள் எப்படி ஸ்பேஸில் மிதக்கிறாங்க அப்படின்றது கேள்வி. ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்லேருந்து வெயிட்லெஸ்னஸ் இது வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இருக்க பேரா ஒரு ரீட் பண்ணிட்டு வரும். Some of us believe that the astronauts in the orbiting stations do not experience any gravitational force of the earth. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியில் இருக்கிற கிராவிடேஷன், அதாவது புவியீர்ப்பு விசையை நம்ம ஸ்பேஸில் நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லை, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்லை, அதனால் நம்ம மிதக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஃப்ளோட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங் அப்படின்றாங்க. சரி, ரைட், நமக்கு அது தேவையில்லை, ஒரு புரிதலுக்காக நம்ம படிச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஆன்சர்ஸ் இதுலேருந்து வரைக்கும் தான். Astronauts are not floating but falling freely around the earth due to their huge orbital velocity. அதாவது ஆஸ்ட்ரோனட்ஸ் நாட் ஃப்ளோட்டிங்ட்டாங்க, மிதக்கலன்ட்டாங்க, அண்ட் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தர் ஹெவி ஆர்பிட்டல் வெலாசிட்டி. எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எர்த்தை சுற்றி சம் கைண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் இருக்கும். சுற்றி அந்த ரன் ஆகுது பார்த்திங்கன்னா வெலாசிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த வெலாசிட்டியில் இருக்கும்போது நம்ம இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அதுவும் அதே வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும் பார்த்திங்களா. ஸோ ட்ராவல் ஆகும்போது அதில் நடக்கக்கூடிய அந்த ஆக்சலரேஷன் வெயிட்லெஸ்னஸாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கி. ஸோ இப்போ நம்ம காரில் போகிறோம்னா, காரில் போகும்போது கார் என்ன ஸ்பீடில் போதோ சேம் ஸ்பீடில் தான் நம்மளும் ட்ராவல் ஆகும். ஸோ சடன் பிரேக் அடிக்கும், நம்ம முன்னாடி போய் விழுறோம். ஸோ சிமிலர் வே இது ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நம்மளும் ட்ராவல் ஆகிறோம். ஸோ அது எப்படி அது ஃபால் ஃப்ரீ கண்டிஷனில் அது அது உணருதோ, ஆக்சுவலாக இந்த வெலாசிட்டியில் ரன் ஆகுதோ, சிமிலர் வே நம்மளும் அதே வெலாசிட்டியில் ரன் ஆகிறோம். ஸோ அதனால் சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஹேவ் ஈக்குவல் ஆக்சலரேஷன் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஹேவ் ஈக்குவல் ஆக்சலரேஷன், தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். அந்த விழுறாங்கல்ல, அதில் அந்த 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 இடத்துல அந்த வெயிட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதை ஒரு ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஹென்ஸ் போத் த ஆஸ்ட்ரோனட்ஸ் அண்ட் தி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆர் இன் தி சேம் ஸ்டேட். அதுதான் வெயிட்லெஸ்னஸ். திரும்ப அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியை சுற்றி வெலாசிட்டிஸ் இருக்குது, ஆர்பிட்டல் வெலாசிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதில் ட்ராவல் ஆகக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது சட்டன் வெலாசிட்டியில் ரன் ஆகுது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு வெயிட்லெஸ்னஸாக க்ரியேட் ஆகுது. அதுக்குள்ளே இருக்கிற நம்மளும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு கற்பனை தோன்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வியில் சந்திப்போம். நன்றி.